ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் புழுங்கல் அரிசியில் மொறுன்னு தட்டை எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துடலாம். இப்போ அதில் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இன்னொரு பவுலில் 3 வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரத்துக்கேற்ப வத்தல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 4 பல் பூண்டு சேர்த்துட்டு இதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். இப்படி தனியாகவும் ஊற வைக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அரிசி கூட சேர்த்தே ஊற வச்சுக்கோங்க. இப்போ என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் காயத்தூள், 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 3/4 கப்லேருந்து 1 கப் அளவு பொட்டுக்கடலை கரெக்டாக இருக்கும் 2 கப் அரிசிக்கு. அப்புறமா காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பில் தண்ணி சேர்த்து ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. 3 மணி நேரம் அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா அரிசியை நல்லா கழுவி வடிகட்டி எடுத்திருக்கேன் தண்ணியை. இப்போ இதில் நம்ம ஊற வச்ச வத்தலையும் கூடவே பூண்டையும் சேர்த்துட்டு இதை மிக்சியில் அல்லது கிரைண்டரில் இதை நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி அதிகமாக சேர்த்து அரைச்சிடாதீங்க, தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும், அதிக தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு பரபரன்னு இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருந்தால் தான் தட்டையும் நல்லா மொறுன்னு வரும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்த பொட்டுக்கடலையை சலிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம சலிச்சுட்டு பண்ணாதான் தட்டை நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மாவில் உப்பு, காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதை கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி சலிச்சு எடுத்தோம்ல அந்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்துடலாம். பொட்டுக்கடலை மாவு அப்படியே ஃபுல்லாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையை வச்சு நல்லா பசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மாவில் தண்ணி அதிகமாக ஆயிடுச்சுன்னா கூட எக்ஸ்ட்ராவாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நான் பட்டர் சீட் எடுத்திருக்கேன். கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ இதை இந்த பட்டர் சீட்டுக்கு மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே இன்னொரு பட்டர் சீட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிடலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு. இது நல்லா மெல்லிஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் தட்டை நல்லா மொறுன்னு வரும். இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் ஒன்றா சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் முடிஞ்ச அளவு தேங்காய் எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். நம்ம இதை சேர்த்ததுமே சுற்றி அதிகமாக பபுள்ஸ் வருது பாருங்கள். இந்த பபுள்ஸ் கொஞ்சம் அடங்குனதும் இதை மாற்றி போட்டுடலாம். மாற்றி போட்டுட்டு பபுள்ஸ் நல்லா கம்மியாகும். நல்லா கம்மியாகி அடங்குனதும் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம்.
இப்போ பாருங்கள் பபிள்ஸ் நல்லா கம்மியாயிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொறுமொறு தட்டை ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.